la! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. என்னங்க எங்கேயோ காசால பாலஸ்தீனத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. முஸ்லீம்களுக்கு பிரச்சனைனா இங்கே இருக்கிற எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து செயல்படுது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா நாடுகளும் சேர்ந்து செயல்படுது. கிறிஸ்தவ நாடு. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியாவில் தானே இருக்கணும். எல்லாம் வங்காளத்தில் நல்லா தான் பூசி முழுகிற. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிரதமர் மோடி ஆட்சியில நல்ல செயல் திட்டங்கள் வங்கதேசம் பூசி முழுகிறது. வங்கதேசம் பிசிசிஐ ஜெய்ஷா இருக்காரு, அவருடைய பையன் இருக்காரு. யாரா இருந்தாலும் தவறு தானே. எல்லாமே உத்தரப்பிரதேஷ் பீகார்ல தான் நீங்க வராங்க நிறைய பேர். யார் வர்றா? இப்ப தமிழ்நாட்டுல தமிழர் மைனாரிட்டி ஆகுன்னு சொல்லிடுறீங்க. அவங்க வந்து அங்க மைனாரிட்டி ஆனீங்க. எங்க கிறிஸ்தவ மெஜாரிட்டி ஆயிட்டாங்க கன்னியாகுமரியில. அவன்லாம் இங்க வந்தா உங்களுக்கு உழைக்கிறான், வேலை செய்யறான். தமிழர் கிடையாது. அவனுங்க தமிழருங்க. ஏன் சார் இது மறுபடியும் சார் இது நீங்க பல வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. பல வருஷமா இல்ல, உண்மை பேசினா உங்களுக்கு சார் மாட்டை பாதுகாக்கிறான்னு சொல்லாது. சென்னையில தாஷ்மகான் போய் பாருங்க, இல்லை ட்ரிபிளியன் பக்கம் போய் பாருங்க. மாட்டிறைச்சி கடை எவ்வளவு இருக்கு, எவ்வளவு விற்கிறாங்கன்னு அதை நீங்க பாருங்க. அதெல்லாம் தான் இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த தமிழனை வந்து நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க தமிழன் கிடையாது. நான் கிடையாது. இடத்தை ஆக்கிரமிச்சு மதமாற்றம் கிறிஸ்தவ பாதிரியார்கள். ஆமா, பாதிரியார் தான் பண்றான். அதாவது இந்துக்கள்ல வந்து எல்லாமே புனிதமானவங்க தான். மோடி கட்சி கிடையாது, இது பாரதிய ஜனதா கட்சி. புரியுதுங்களா? மோடி இப்போ 3 முறை பிரதமராக இருந்திருக்காரு. அடுத்து வரும்போது வேற ஆள் வருவாங்க. அதனால நீங்கள் இது ஒன் நேஷன் ஒன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறதுன்னு இருக்கு. எஸ், ஒன் நேஷன் இஸ் ஒன் பிரைம் மினிஸ்டர். யார் அந்த ஒன் பிரைம் மினிஸ்டர்? ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் தான் வர முடியுமா? அது கிடையாது, அப்படி அல்ல. ராகுல் காந்தி கூட வரலாம் அடுத்து, அது யாருக்கு தெரியும்? வரலாமே. ராகுல் காந்தி தான் இப்போ ஜின்னாவா மாறிட்டு இருக்காரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சமர்த்தன் இருக்கிறார். வணக்கம் சார். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக வந்து இன அழிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அங்களுடைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதே போல் இந்துக்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக இன்று வந்து இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் வந்து சென்னை சேப்பாக்கில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிரான ஒரு போராட்டம். சொல்லுங்கள் சார், இப்போ வந்து வங்கதேசத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தக்கூடாது, அதுக்கு எதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், இங்கே போராட்டம் பண்ணால் அதை தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஐநா சபையை வலியுறுத்தி வந்து இங்கே ஒரு போராட்டம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கேள்வினா, அங்கே அது நடந்துட்டுருக்கு அந்த பிரச்சனை, அது ஏன்னா மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே வந்து நாங்கள் கிரிக்கெட் போட்டி எதுக்குறோம் அப்படின்ற அந்த போராட்ட முன்னெடுப்பு எதுக்காக சார் இப்படி ஒரு போராட்டம்? வங்காளதேசம் நம்முடைய பாரத நாடு 1972 வங்காளதேசம் என்பது ஒரு நம்முடைய ஒருங்கிணைந்த இந்தியாவின் பகுதி. வங்காளா ஒரு மாநிலம். பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்கத்தா ஸ்டேட், பெங்கால் ஸ்டேட்பாங்க, 11 ஸ்டேட் இருந்தது. வங்காளத்தை 1905 கர்சன் வில்லி வைஸ்ராயாக இருந்தபோது, அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து பிரிட்டிஷ் ராணியினுடைய ராஜ்யத்தை கல்கத்தாவை மையமாக வைத்து தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். வங்காளத்தில் முஸ்லீம் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. டாக்காவை தலைமையிடமாக கொண்டு கிழக்கு வங்கம், அந்த கிழக்கு வங்கம் முஸ்லீம் பெரும்பான்மை. கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு மேற்கு வங்கம், அது ஹிந்து பெரும்பான்மை. இப்படி பிரித்தார் கர்சன் வில்லி. நிர்வாக வசதி என்கிற பெயரிலே வங்க மாநிலத்திலே அங்கே இருந்துதான் சுதந்திர போராட்ட எழுச்சி உருவாகியது. வந்தே மாதரம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்தமடம் நாவல், அந்த வந்தே மாதரம் முழக்கம் அங்கிருந்து தான் வந்தது. சுவாமி விவேகானந்தர், குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வங்காளத்திலிருந்து தான் வந்தாங்க. விபின் சந்திரபால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இப்படி அரவிந்தர், ஏராளமான பேர் வங்காளத்தில் இருந்து இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய விடுதலைக்காக போராடினார்கள். அதுதான் அவங்க வங்காளத்தை மத அடிப்படையில் ஒரு பிரிவு ஏற்படுத்தணும்னு பிரிட்டிஷார் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அப்பொழுது இருந்த குருதேவர் ரவீந்திரநாத் தாகூர், விபின் சந்திரபால், இவங்கெல்லாம் சேர்ந்து வங்க பிரிவினை எதிர்த்து நாடு முழுக்க கூட்டம் நடந்தது. கல்கத்தாவையே அவங்க வந்து அங்கே இருந்து தலைநகரத்தை டெல்லிக்கு மாற்றினாங்க. வங்காளத்தை மீண்டும் ஒரே வங்காளமாக அப்பொழுது அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 1930களில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம் லீக் பக்கம் போய்விட்டார்கள். தனி பாகிஸ்தான் வேண்டும். அப்பொழுது நடந்த மாகாண தேர்தல்களில் ராஜாஜி இங்கே முதலமைச்சராக இருந்தார், அங்கே முஸ்லீம் லீக் முதலமைச்சராக வந்தார்கள்.
அவர்கள் தனி பாகிஸ்தான் கோரிக்கையை வலியுறுத்தினார்கள், நேரடியாக கலவரங்களை நிகழ்த்தினார்கள். முகமது அலி ஜின்னா அறிவித்தார், எங்களுக்கு பாகிஸ்தான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேரடி நடவடிக்கை. நவகாளி, திப்பரா போன்ற பகுதிகளிலே இந்துக்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். கட்டாய மதமாற்றம். காந்தியடிகள் பாத யாத்திரையெல்லாம் சென்றார். பாகிஸ்தான் பிரித்து கொடுப்பது என்கின்ற அந்த தீர்மானம் வந்தவுடனேயே அவர்கள் 47 பாகிஸ்தானோடு போய்விட்டார்கள். பாகிஸ்தானோடு போன பிறகும் கூட அங்கே ஏறத்தாழ 26% இந்துக்கள் இருந்தார்கள். 1972 பாகிஸ்தானுக்கு அவங்க போன பிறகு தொடர்ந்து பாகிஸ்தான் வங்க கலாச்சாரத்தை, வங்காள மக்களுடைய பண்பாட்டை அழித்தது. பாகிஸ்தானை எதிர்த்து வங்காளத்திலே புரட்சி வெடித்தது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம், முக்தி வாகினி. ஏராளமான மக்கள், இந்துக்கள் அங்கே இருந்து அகதிகளாக வந்தார்கள். அகதிகள் பிரச்சனை நம்மால் தீர்க்க முடியாது, எனவே இந்திரா காந்தி அம்மையார் நம்முடைய இராணுவத்திற்கு உத்தரவிட்டு நாம் போய் முக்தி வாகினிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வங்கதேசங்கிற அந்த தேசத்தையே நம்ம தான் உருவாக்கி கொடுத்தோம் 72. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களை ஒரு முஸ்லீம் நாடு என்று அறிவித்து கொண்டார்கள். நாம் உருவாக்கி கொடுத்தோம், ஆனால் அவங்க முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. 75 அங்கே மீண்டும் அரசியல் மாற்றம், இராணுவ ஆட்சி, கலவரங்கள், இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள். முஜிபுர் ரஹ்மான் அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். இந்த 2 பேர் மட்டும் வெளியில் இருந்ததுனால, ஷேக் ஹசீனா அவங்கெல்லாம் வெளியே இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி வங்க மாநிலத்தில் எப்பொழுதெல்லாம் ஆட்சி மாற்றம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் புரட்சி வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஹிந்து இன அழிப்பு அங்கே தொடர்ந்து. பாகிஸ்தான், முஸ்லீம் மத அடிப்படைவாதம், சீன கம்யூனிஸ்டுகள், அங்கே புரட்சிகர முன்னணி, மாணவர் அமைப்பு, இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு சீனாவும் வங்கதேசத்தில். இந்த சீனா அங்கே தலையிடுது அப்படின்னா, நம்ம ஷேக் ஹசீனா போன்றவர்கள், அமெரிக்காவினுடைய நிர்பந்தம் உண்டு, அவங்க அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அங்கே இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் அரசியல். எதற்காக இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படணும்? கோயில்கள் எதற்காக எரிக்கப்பட வேண்டும்? அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பொதுவாக ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஸோ எப்போல்லாம் அவாமி லீக் கட்சி ஆட்சிக்கு வருதோ அப்போ அவங்க அந்த எதிர்ப்பு தரப்பை சேர்ந்தவங்க இந்துக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறது. சரி, அவாமி லீக் எல்லாம் 72க்கு அப்புறம் வந்தது தானே. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதனால இந்துக்களை கொண்டாங்க? டிசம்பர் 6 இங்கே ராம ஜென்மபூமி பிரச்சனை. அரசாங்கமே புல்டோசர் கொண்டு போய் கோயில்களை இடிக்கிறான். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது ஒரு ஜெனோசைடு, ஒரு இனப்படுகொலை நடவடிக்கையை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அவாமி லீக்காக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க அமைப்பு இருக்க, இப்போ இன்னொரு அம்மா வந்திருக்காங்களே அவங்க, இப்போ வந்திருக்காரு முகமது யூனிஸ், இவங்க எல்லாருமே இந்திய விரோத, ஹிந்து விரோத எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் தான் பாகிஸ்தான், அப்படி இருந்தால் தான் சீனா, இந்த ரெண்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சார், குறிப்பாக இங்கே பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அங்கே இந்துக்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கொடுமை. இந்த சம்பவத்தை காரணம் காட்டி அங்கே கோயில்களை இடிச்சாங்க. 300க்கும் மேற்பட்ட கோயில்களை புல்டோசர் வச்சு இடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, தஸ்லிமா நஸ்ரீன் லஜ்ஜாங்கிற ஒரு நாவலில், தஸ்லிமா நஸ்ரீன் ரொம்ப பழமையானவங்க, அவங்க வங்கதேசத்தை சேர்ந்தவங்க, அவங்க முஸ்லீம். அந்த தஸ்லிமா நஸ்ரீன் லஜ்ஜான்னு ஒரு நாவல் எழுதினாங்க. அதுக்காக வங்கத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். எந்த கம்யூனிஸ்ட்காரனும் ஆதரிக்கலை. எழுத்துரிமை, கருத்துரிமையெல்லாம் பேசுகிறான்ல. லஜ்ஜா அவங்க உயிருக்கு பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி மைனாரிட்டி ஹிந்துக்கள் அங்கே நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த நாவலில் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய செய்திகள் உண்டு. இப்போ என்னங்க, எங்கேயோ காசால பாலஸ்தீனத்தில் பிரச்சனை, இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. முஸ்லீம்களுக்கு பிரச்சனைனா இங்கே இருக்கிற எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து செயல்படுது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா நாடுகளும் சேர்ந்து செயல்படுது, கிறிஸ்தவ நாடுகள். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியாவில் தான் இருக்கணும். இந்தியாவை மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. நம்முடைய நாட்டில் நாமளும் அங்கே நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இந்த மேற்கு வங்கத்திலே கூட மம்தா பானர்ஜி அவங்க கூட இஸ்லாமிய மத அடிப்படைவாத சக்திகளோடு சேர்ந்துக்கிட்டு, ரோஹிங்கியாக்களோடு சேர்ந்துக்கிட்டு, பங்களாதேசி ஆக்கிரமிப்பு முஸ்லீம்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் இந்துக்களுடைய பிரச்சனையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறார்கள் வங்காளத்திலே கூட. இந்த நிலையில் இப்போ நரேந்திர மோடி அவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் வாக்குறுதியில் என்னெல்லாம் சொன்னாரோ அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். மிக முக்கியமாக ராமர் கோயில் கட்டுவது, ஆர்டிகல் 370 எடுத்தது. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், வங்கதேச ஊடுருவல்காரர்கள் அவர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஐநா மன்றத்தில் பேசுகிறீங்க, மனித உரிமை அமைப்பு போகுது இல்லையா, எவ்வளோ வேலைகள் செய்கிறீங்க. வங்கதேச இந்துக்களுடைய பிரச்சனை அது சர்வதேச அளவில் இப்போ அம்னஸ்டி, இன்டர்நேஷ்னல் அம்னஸ்டி அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கான்.
இந்த மாதிரி சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்தியாவுடைய கடமை, இந்தியாவுடைய பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கின்ற பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான அந்த முகமது யூனிஸ் அவருடைய ஆட்சிக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு விஞ்ஞானி பேசுகிறாரு, நாங்கள் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து அணு ஆயுதம் தயாரிக்கணும். இந்தியாவுக்கு எதிரான சிந்தனை. இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா, வங்கதேச கிரிக்கெட் டீம், அதுலேயே 2-3 ஹிந்துக்கள் இருக்காங்க விளையாட்டு வீரர்கள். அவங்க வீடுகளை போய் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இல்லை, அது வந்து லிண்டன் தாஸ்னு ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து அந்த அவர் வீட்டை வந்து எரிச்சதா வந்து உண்மைதானே செய்திகள் வந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உண்மை கண்டறியும் குழுவினர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து லிண்டன் தாஸ் வீடு கிடையாது, அது வந்து இன்னொரு கிரிக்கெட் யார் பிளேயர். உண்மை குண்டறியும் குழுங்கிறது யாரு? நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு குழு போச்சாங்க, இல்லை ஐநா மனித உரிமை அமைப்புகள் ஏதாவது போய் அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்களா? வங்கதேசத்தில் இப்படி மூடி மறைப்பாங்க, புரியுதுங்களா? அதனால இந்தியா வந்து அங்கே ஒரு குழுவை அனுப்பணும், அங்கே இந்துக்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். ஐநா சபை மூலமாக, மனித உரிமை அமைப்புகள் மூலமாக அங்கே வந்து இந்துக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாட்டை உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மை இந்துக்கள், அவங்க இந்துக்களாக பார்த்தா தான் உங்களுக்கு வெறுப்பு, அவங்க மனிதர்களாக பாருங்க சார் குறைந்தபட்சம். கண்டிப்பாக அது குரல் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இங்கே இந்தியா இவ்வளவு பெரிய மோசமாக இருக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து பாகிஸ்தான் இங்கே விளையாட வந்தபோது பால் தாக்கரே சொன்னார், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இந்தியாவில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள், காஷ்மீரில் திட்டமிட்டு படுகொலை, இதெல்லாம் பாகிஸ்தான் நிகழ்த்துது, இந்த மண்ணில் பாகிஸ்தான் விளையாடக்கூடாதுன்னார். நிறுத்துச்சு இந்தியா, விளையாடலை. அதே மாதிரி தான் இலங்கையிலே தமிழர்கள் அங்கே இன அழிப்புக்கு ஆளான போது இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இந்த மண்ணிலே வந்து விளையாடுவதை நாம் எதிர்த்தோம். சார் அதாவது கரெக்டு தான், நீங்கள் வந்து எதிர்ப்பு இதெல்லாமே ஓகே தான். ஆனால் இது வந்து விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ், நீங்க அதையும் இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது கடந்த காலத்துல வந்து இல்ல சார், கடந்த ஐபிஎல் அப்போ காவிரி பிரச்சனையை வச்சு ஐபிஎல் அப்போ இங்க வந்து ஐபிஎல் போட்டி சென்னையில் நடத்தக்கூடாது, காவிரி பிரச்சனை சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து இங்க வந்து சில சூதாட்டம்ங்க. ஐபிஎல் கொரோனா காலத்திலேயே நடத்திட்டு இருந்தான், வருமானத்துக்கு பண்றது. டெஸ்ட் மேட்ச் அங்கே இந்துக்களை வந்து படுகொலை பண்ணிட்டு அங்கே எதுவுமே நடக்காதபடி நீங்கள் உலகத்துக்கு கண்ணில் நீங்கள் வந்து அதை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பூசி மொழுகிறதுக்காக எல்லாம் வங்காளத்தில் நல்லா தான். யார் சார் பூசி மொழுகிற? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பிரதமர் மோடி ஆட்சியில் நல்லா செயல் திட்டங்கள், வங்கதேசம் பூசி மொழுகிறது. வங்கதேசம் பிசிசிஐ ஜெய்ஷா இருக்காரு, அவருடைய பையன் இருக்காரு. யாரா இருந்தாலும் தவறு தானே, யார் வேணா இருக்கட்டும். இப்போ இது பூசி மொழுகிறதே வந்து இந்திய அரசாங்கம் தான் சொல்றீங்களா? வங்கதேசத்தினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு நாம் பலியாகக்கூடாது, புரியுதுங்களா? அவங்க வந்து இங்கே ஒரு கிரிக்கெட் டீம் அனுப்பி வச்சு ஏதோ நாங்கள் இந்தியாவோட நல்லுறவாக இருக்கிறோங்கிற மாதிரி காட்டுறாங்க. நாங்கள் சிறுபான்மை இந்துக்களுக்கு என்ன உறுதிமொழி வாங்கியிருக்கீங்க உங்ககிட்ட? சார் இப்போ நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஏன் வந்து உள்துறை அமைச்சகமோ இல்லை வந்து பாதுகாப்பு அது ஏற்படுத்தணுமா இல்லையா? இந்துக்கள் தரப்புல யாராவது அழுகணுமா இல்லையா? இந்தியாவில் யாராவது பாதிக்கப்பட்டா, இந்துக்கள் எங்காவது பாதிக்கப்பட்டா யார் குரல் கொடுக்குறா? சேவ் சிரியா நீங்க மூவ்மெண்ட் நடத்துறீங்களா? ஓ, நீங்க குரல் கொடுத்தாதான் இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கே தெரியுன்றீங்க. தெரிய வைக்கணும், மத்திய அரசாங்கத்துக்கும் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். இந்துக்களை பாதுகாப்பு, இந்து நேஷனலிஸ்டுங்க எங்க மோடி. ஆனா இப்ப அவர் தவறிட்டாரு. இப்ப நீங்க போராட்டம் அவர் என்ன தவறிட்டாரு? நாங்க அவர் மேல குற்றச்சாட்டு சொல்வதற்காக அல்ல, நாங்க ஒரு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறோம். அவர் சர்வதேச அளவில் இதுக்காக குரல் கொடுக்கணும். உக்ரைன், ரஷ்யா அங்க போய் நீங்க வந்து சமாதானம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. உங்கள் வாக்குறுதி. வங்கதேசத்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்க முடியும்? மோடியால் தான் முடியும், அமித்ஷாவால் தான் முடியும். அந்த கடமையை செய்ய சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது ஒன்றும் பிஜேபிக்கு எதிர்ப்பு, அமித்ஷாக்கு எதிர்ப்பு அல்ல, கிடையாது சார். பிசிசிஐ வந்து நீங்க சொன்னீங்கல்ல சார், பிசிசிஐ சேர்மனுக்கு தான் மனு கொடுத்துருக்கோம். அங்க அமித்ஷாவுடைய பையன் இருந்தாலும் சரி, அல்லது அத்வானிஜி பையன் இருந்தாலும் சரி, யார் இருந்தால் நமக்கு என்னங்க? பிசிசி சேர்மன் ப்ளீஸ் கன்சிடர் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ். ஏன் சார் நம்ம ஊர்ல மட்டும் இந்த விளையாட்டையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம்? நோ, அது தவறு. நீங்க இந்த விளையாட்டுங்கிற போர்வியில போதைப் பொருள் கடத்தல், நீங்க என்ன பாகிஸ்தானும் பங்களாதேஷும் என்ன 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 விளையாட்டுல என்ன பண்ணிடுவான்? உங்களுக்கு என்ன நல்லுறவு பேணுவானா உங்ககிட்ட? அவனுங்கெல்லாம் ஒரு நாடு, அது உள்ள உலகத்துல பயங்கரவாதத்தை அவங்க இது பண்றாங்க, அது சரி வராதுங்க. அது சரி. இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறை நடக்குதுன்ட்டு, இன்னும் சொல்றாங்க பங்களாதேசத்துல இந்துக்களுக்கு எதிராக வன்முறை நடக்கும் போதும் அதை வந்து தடுக்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறையான முஸ்லீம் தான் வந்து போய் இதெல்லாம் நாடகம். ஒரு தரப்பு ஒரு சார் 1905 இந்துக்கள் முட்டாள்களாக, இந்துக்கள் தங்கள் நிலத்தை இழந்தவர்களாக, பாரம்பரியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இப்போ வந்தது. நான் தான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்றேன், 1905 எங்கே ஹிந்து மைனாரிட்டி ஆகிறானோ அங்கே அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அது இலங்கையாக இருந்தாலும், அது பாகிஸ்தானாக, சிந்துவாக இருந்தாலும், பஞ்சாபாக இருந்தாலும், அது தமிழ்நாடாக இருந்தாலும். தமிழ்நாட்டில் தமிழை மைனாரிட்டி ஆகிட்டான்னா, மைனாரிட்டின்னு சொல்லி அவங்க தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழை மைனாரிட்டி ஆயிடுவான். கேரளாவில் மலையாளி மைனாரிட்டி ஆயிடுவான். எல்லாமே உத்தரப்பிரதேஷ், பீகார்ல தான் இங்கே வராங்க நிறைய பேர். யார் வர்றா? இப்போ தமிழ்நாட்டில் தமிழர் மைனாரிட்டி ஆகுன்னு சொல்லிடுறீங்க. அவங்க வந்து அங்கே மைனாரிட்டி ஆனீங்க.
எங்க கிறிஸ்தவ மெஜாரிட்டி ஆயிட்டான் கன்னியாகுமரியில. அவன்லாம் இங்க வந்தா உங்களுக்கு உழைக்கிறான், வேலை செய்யறான். அவன் தமிழர் கிடையாது யாரு அவன் எங்க தமிழருங்க? ஏன் சார் இது மறுபடியும் சார் இது நீங்க நீங்க என்னங்க பல வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. பல வருஷமா இல்ல, உண்மை பேசினா உங்களுக்கு சார் நீங்க சார் கிறிஸ்தவர்களாக தமிழர்களா சார் கிறிஸ்தவர்களாக முஸ்லிம்களாக மாறிவிட்டால் ஒரு 100 கிறிஸ்தவ வீடு இருக்கு, ஒரு ஹிந்து ஒரு தமிழ் அங்க இருக்கிறான், நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியல கன்னியாகுமரியில. இந்துக்களுக்கு இடம்லாம் நிம்மதியா ஆமா இந்துக்கள் சார் 100 ஹிந்து வீடு ஒரு கிறிஸ்தவ வீடு இருந்தா மத நல்லிணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். 100 முஸ்லீம் வீடு ஒரு ஹிந்து வீடு இருந்தா இந்துக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் சார் இப்படி? இதுதான் உண்மை. ஏன் இப்படின்னு கேளுங்க, போய் கீழே இங்க விசாரத்துல கேளுங்க, மேல் விசாரத்துல கேளுங்க, கீழ் விசாரத்துல கேளுங்க, ஏன் வாழ முடியல கேளுங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனையை பிடிச்சி ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு எங்கே காஷ்மீர்ல இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடிகிறது? இன்னைக்கு எங்கே பஞ்சாப்ல இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடிகிறது? இன்னைக்கு எங்கே சிந்துவில இந்துக்கள் எங்கே? ஏன் அழித்தீர்கள்? நீங்க வந்து இன்னைக்கு வங்காளதேசத்துல எங்க இந்துக்கள்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், மலப்புறத்துல எங்க இந்துக்கள்? எங்க இந்துக்கள் வாழ முடிகிறது? என்ன சொல்றீங்க நீங்க? இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டா அழிஞ்சு போயிருவீங்க. அதுக்கு இல்ல சார், ஆகவே பாரதியார் சொல்லுகிறார், நான் சொல்லல, பாரதியார் சொல்றாரு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்ச்சியா எதிராவே நீங்க இருக்கீங்க. என்ன எதிர் பாத்தீங்களா? மறுபடியும் பாத்தீங்களா? நான் என்ன பைபிளுக்கு எதிரான? கிறிஸ்தவர்கள் தமிழர்களே இல்லைன்னு சொல்றீங்க. அது அவங்க கிட்டே கேளுங்க. கிறிஸ்தவ இப்ப எங்க பக்கம் இப்போ எத்தனை பாருங்க, இப்ப எங்க பக்கம் கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தமிழ்காரங்க, நாங்க கிறிஸ்தவங்க. இது யார்? நானா சொல்றேன்? எல்லாருமே உங்ககிட்ட அப்படி சொல்றாங்க. எல்லாருமே இல்ல, கிறிஸ்தவனா இப்படிதான் சொல்லுவான். நீங்க தமிழ்காரங்க யார? உங்களை. ஆனா அவங்க கிறிஸ்தவங்க. சரி சரி. இப்போ இந்து மக்கள் கட்சி வந்து இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்கீங்க, போராட்டம் பண்றீங்க. இலங்கை தமிழர்கள் இப்போ நம்ம இங்க நான் ராமநாதத்துல போயிருந்தவங்களாம் வந்து மொட்டை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க இலங்கையில இருந்து. அதுக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் முன்னெடுக்கிறீங்களா? இல்ல வந்து உத்தரப்பிரதேசல மொட்டை அடிச்சது யாருங்க? இலங்கைக்காரங்க. இலங்கையில யாரு? ரணில் விக்ரமசிங்கே அதிபரா இருக்காரு. மன்னார்ல ரணில் விக்ரமசிங்கே நல்ல அதிபரா இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், இந்த கடற்கரையோரத்தில் வசிக்கிறவனும் தமிழன். அந்த கடற்கரையோரை மன்னார் யாழ்ப்பாணம் இல்லைங்களா, பூரா தமிழன். சிங்களவன் இல்லை, அங்கே வசிக்கிறது யாரு? தமிழன். மன்னார் மாவட்ட பிசப்பு அவன் தான் மொட்டை அடிக்கிறான். புரியுதுங்களா? அவன் தான் ராணுவம். இவன் சொல்லித்தான் அவனை வந்து மீன் பிடிக்க விடாதுன்னு சொல்றது யாரு? டக்ளஸ் தேவானந்தா. சொல்றது யாரு? கிறிஸ்தவ பாதிரியார். சொல்றது யாரு? கிறிஸ்தவர்கள். அவர்கள் அங்க இலங்கையோடு சேர்ந்து கொண்டு வேண்டுமென்றே இங்கிருந்து போறான். பாத்தீங்களா? கேட்டா தமிழன் தொப்புள் கூட உறவுங்கிறீங்க. இதுக்கு இந்து மக்கள் கட்சி ஏதாச்சும் போராட்டம் பண்ணீங்களா சார்? பண்ணாம என்ன, நாங்க இலங்கையில இந்து ஈழம் உருவாகணும்னு நாங்க போராடுறோம். தமிழீழ ஆதரவாளர்கள் இலங்கையில. பின்னங்க பூராங்க மன்னார் மாவட்ட பிசப் கையில போயிருச்சுங்க. கச்சத்தீவு யார் கையில் இருக்குது? அந்தோனியார் சர்ச்சு. கச்சத்தீவு எங்களுடைய ராமநாதபுரம் ராமநாதசாமி கோயிலுக்கு சொந்தமானது. அங்கே வந்து அவன் சர்ச்சை கட்டி வச்சுக்கிட்டான். கச்சத்தீவுக்கு இங்கிருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு இங்கிருந்து நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்குது. அதே அங்கிருந்து அந்த கவர்மெண்ட் அனுப்புது. இங்கே போய் அவன் இலங்கை கொடியை போட்டு அங்கே போய் அவங்க பூசை வைக்கிற அந்த சர்ச்சில் பண்ணக்கூடிய சடங்கு கூட மன்னார் மாவட்ட பிஷப் தான் பண்ணுவான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்துக்கள் எப்படி இந்த போலி சாமியார்கள் போலி சாமி பேர் சொல்லிட்டு காசு அடிக்கிறாங்களோ அதே போல் கிறிஸ்தவர்களையும் அந்த மாதிரி இருக்காங்க. இது காசு அடிக்கிறது இல்லை, நாட்டை பிடிக்கிற விஷயம். இந்துக்கள் வந்து இப்போ போலி சாமியாரெல்லாம் இப்படி காசை பிடிச்சி, போலி சாமியார் வந்து நாட்டை பிடிச்சானா? காசு அடிக்கிறாங்க சார். பாதிரியார் தான் சார் நாட்டை பிடிச்சிருக்கிறான். முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறாருங்கிறான். புரியுதுங்களா? அந்த மோகன் லாசரஸையோ நாங்கள் இந்த மோகன் லாசரஸை பற்றி ஏதாவது சொன்னால் அர்ஜுன் சம்பத் கிறிஸ்தவனுக்கு எதிராக பேசுகிறாங்க சார். இப்போ உங்கள் ஊர்லேயே வந்து ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையை ஆக்கிரமிச்சு வச்சுட்டு நான் வந்து இங்கே ஆசிரமம் யாரு? அதான் சார் ஜக்கி காருண்ய தினகரன் சொல்கிறீங்க. ஜக்கி வாசுதேவ் சொல்கிறேன். ஜக்கி வாசுதேவ் எந்த நாட்டை பிடிச்சாரு? மேற்கு தொடர்ச்சி மலை யானைகள் வழித்தடத்தில். யானைகள் வழித்தடம் யார் சொன்னா உங்களுக்கு? ஏங்க அவன் காருண்ய தினகரன் அங்கேயே வந்து முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார்னு சொல்லி அங்கேயே ஏசி இறங்கிட்டாருன்னு அந்த இடத்த பூரா விவசாயிகள் இடத்த பூரா பிடிச்சி வச்சிருக்கிறான். அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இவர் ஜக்கி வாசுதேவ் நாடு முழுக்க மரம் நடுவிழா, காவிரியை காப்பாற்றுறது, புரியுதுங்களா, நாடு முழுக்க மண்ணை காப்பாற்றுறது, இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல உணர்வை கிராமிய விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்தி எவ்வளோ சிறப்பான சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது உங்கள் கண்ணை உறுத்துது இல்லையா? உங்களுக்கு காருண்ய தினகரன் நல்லவன். மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள்லாம் வந்து மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள்லாம் உங்களை ஏமாற்றிடுறாங்க இல்லையா? எப்படி நீங்கள் உங்கள் மூல செலவு செய்யப்பட்டிருக்கீங்க பாருங்கள். இருக்கட்டும், மறுபடியும் பங்களாதேஷ்க்கு வருவோம். அதனால் இது வந்து இந்து மக்கள் கட்சி வந்து மோடிஜி கவர்மெண்ட் எதிர்த்து இது மோடிக்கு எதிரான போராட்டம் அல்ல, பிஜேபிக்கு எதிரான போராட்டம் அல்ல, இந்துக்களை காப்பாற்றிட வேண்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது அப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டாம். நாங்கள்லாம் அமித்ஷாவுக்கு தொண்டர்கள் தான், நாங்கள் மோடிக்கு தொண்டர்கள் தான், புரியுதுங்களா? ஆனாலும் இந்த போராட்டம் இப்போ ஜெய்ஷாவுக்கு எதிராக இல்ல. நீ இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துறது தப்பு. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அந்த கிளப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அது ஐசிசி பிசிசி என்னங்க எல்லாத்துக்கும் தான் எங்கள் வேண்டுகோள், நீங்கள் ரத்து பண்ணுங்க. இதுதான் எங்கள் வேண்டுகோள்.
அதாவது நீங்க விளையாட்டையும் அரசியலும் வந்து பிரிக்கக்கூடாது. இதுலயும் ஒரு இல்லை, இது உள்குத்து விளையாட்டு இதா அல்ல, இது ஏமாற்று வேலை. இந்தியா ஏமாறக்கூடாது, இந்துக்கள் ஏமாறக்கூடாது. ஒரே ஒரு இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நிறைவா கேளுங்க. அர்ஜுன் சம்பத் எப்போ பார்த்தாலும் வந்து நீங்க சரி. ஆனா இந்த கிறித்துவ பாதிரியார்கள் அதே போல இப்போ நீங்க சொன்னீங்க, நான் மக்களுக்கு எதிராக கண்டிப்பா வந்து எங்க சிறுபான்மையினர் இந்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுப்போன்றீங்க. இன்னும் வட இந்தியாவில் சில இதெல்லாம் வந்து இந்த மாட்டிறைச்சி பிரச்சனை, இது மாட்டிறைச்சி வச்சிருக்காங்க, மாட்டை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொல்றது, அப்படியா? நம்ம நடந்துட்டு தான் இருக்கு சார், வட இந்தியாவில் கூட நீங்க அடிச்சு கொல்றுவான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கான் பாருங்க, தமிழன் வந்து மாட்டை தெய்வமா வணங்குறவன். தமிழன் கண்ணு முன்னாடி எவனாவது மாட்டை தொட்டான்னு வச்சுக்கோங்க, தமிழனுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? மாட்டை பாதுகாக்கிறதுக்காக வாள் ஏந்துபவன் தான் தமிழன். அதனால சும்மா வட இந்தியாக்காரனை போய் ஏதோ மாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்லாது. ஒரே சென்னையில நீங்க இங்க 2 வீதி தள்ளி போவாங்க, தாஜ்மகான் போய் பாருங்க, இல்லை ட்ரிபிளியன் பக்கம் போய் பாருங்க, மாட்டிறைச்சி கடை எவ்வளோ இருக்கு, எவ்வளோ விற்கிறாங்கன்னு அதை நீங்க பாருங்க. அதெல்லாம் தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழனை வந்து நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. சார் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு. அதான் தமிழன் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் எப்படிங்க தமிழனா இருக்க முடியும்? முன்னாடி கடந்த கால இன்டர்வியூலயே என் கூடயே சொல்லிடுறீங்க, மாட்டிறைச்சி சாப்பிட்டா அவன் தமிழன் கிடையாது. கிடையாது. ஏன் சார்? ஆமாம், மாட்டை பாதுகாக்கிறவன், மாட்டை கும்பிடுறவன், மாட்டுப்பால் குடிக்கிறவன் தான் தமிழன். புரியுதுங்களா? அதாவது ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காளை மாடா போயிடுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டியை வந்து அடிமாட்டுக்கு விற்கிறது யாரு? எதுக்கு விற்கிறேன்? தமிழன் தான் விற்கிறான். விற்கக்கூடாது. அதுதான் கொடுங்க, எங்ககிட்ட நாங்கள் பார்த்துக்கிறோம். அதான் மாட்டிறைச்சி சாப்பிட்டவன் தமிழன் கிடையாது. நான் கிடையாது. இடத்தை ஆக்கிரமிச்சு மதமாற்றம் பண்றது கிறிஸ்தவ பாதிரியார்கள். ஆமா, பாதிரியார் தான் பண்றான். அதாவது இந்துக்கள்ல வந்து எல்லாமே புனிதமானவங்க தான். இந்துக்கள் எல்லாரும் முடிஞ்சவங்க, எல்லா இடத்துலயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அதே மாதிரி தான் சார் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவன் மிஷினரி பூரா மோசடி பேர் வழிதான். எத்தனை இடத்துல ஸ்கூலு காலேஜ் நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கு. ஆஹா, ஸ்கூலு காலேஜ் கட்டி எங்க நீங்க வந்து பூரா ஏமாத்தி மோசடி மதமாற்றம் பண்ணிட்டு. இல்ல சார், இப்போ உங்களை போன்ற உங்க முன்னோர்கள்லாம் வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா இப்போ ஏன் கிறிஸ்துவ மிஷனரி உள்ளார வருது? என்னமோ அங்க வர்ணாசிரமம், நீங்க சும்மா அப்படியே போற போக்குல சொல்லாதீங்க. யாரும் போற போக்குல இல்ல சொல்ல சார், எல்லாருமே சின்ன வயசுல இருந்து. சரி, இப்ப அதை விடுங்க, இதுக்கெல்லாம் நான் நிறைய பதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். இல்ல இல்ல, இன்னும் என்ன சொல்றேன்னா ஒன் நேஷன் ஒன் பிரைம் மினிஸ்டர்னு வச்சிருங்க. ஆமா, ஒன் பிரைம் மினிஸ்டர் மொத்தமா முடிஞ்சிரலாம். அப்ப எதுக்கு சார் ஏன்னா ஒரு நாட்டுக்கு 4 பிரைம் மினிஸ்டர் இருக்கலாமா? அதான் ஒன் பண்ணி நிரந்தரமா ஒரு பிரைம் மினிஸ்டர். ஒரு நாடுனா ஒரு பிரதமர், அவ்வளவுதான். ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி. அது வந்துங்க, அது திமுகல தான். ஒன் பார்ட்டி ஒன் ஃபேமிலி, ஒன் பார்ட்டி ஒன் ஃபேமிலி லீடர். பிஜேபியில் அதெல்லாம் கிடையாது. இந்தியாவினுடைய கலாச்சாரம் அது கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தன் பிஜேபியில் 3 முறை அல்லது 2 முறை தலைவராக இருக்கலாம். இது மோடி கட்சி கிடையாது, இது பாரதிய ஜனதா கட்சி. புரியுதுங்களா? மோடி இப்போ 3 முறை பிரதமராக இருந்திருக்காரு. அடுத்து வரும்போது வேற ஆள் வருவாங்க. அதனால நீங்க இது ஒன் நேஷன் ஒன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றது என்ன இருக்கு? எஸ், ஒன் நேஷன் இஸ் ஒன் பிரைம் மினிஸ்டர். யார் அந்த ஒன் பிரைம் மினிஸ்டர்? ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் தான் வர முடியுமா? அது கிடையாது. அப்படி எல்லாம் இல்லை. ராகுல் காந்தி கூட வரலாம் அடுத்து, அது யாருக்கு தெரியும்? வரலாமே. ராகுல் காந்தி தான் இப்போ ஜின்னாவா மாறிட்டு இருக்காரு. இனி அவர் பாகிஸ்தானுக்கு தான் பிரதமர் ஆகணும். ஜின்னா என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அந்த வேலையை இன்னைக்கு வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்கு எதிராக சீக்கியர்கள் யாருமே தொப்பி வச்சுக்க முடியாது, சீக்கியர்கள் யாரும் அவங்களுடைய அடையாளங்களோட நடமாட முடியாத சூழ்நிலை அப்படியா இருக்கு இந்தியாவில். எப்படிப்பட்ட பொய் மற்றும் வெறுப்பு பிரச்சாரத்தை ராகுல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதனாலதான் பிஜேபி சேனை வந்து சொல்றாங்க, இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் ராகுல் காந்திக்கும் சொல்லி. பிஜேபிக்காரங்க எப்படி சொல்லுவாங்க? பிஜேபிக்காரங்க இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வங்காளதேச யுத்தத்தப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் முழுமையாக இந்திராவை ஆதரித்தார். எங்க நரசிம்மராவ் காங்கிரஸ்காரரு, அவங்க வந்து ஐநா சபையில் பேசுறதுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் வாஜ்பாய் அனுப்பி வச்சாங்க. வாஜ்பாய் போய் பேசிட்டு வந்தார். புரியுதுங்களா? இன்னைக்கு நீ எதிர்கட்சியாக இருந்துட்டு நீ போய் நாட்டை காட்டி கொடுத்துட்டு வர, நீ போய் அங்கே சீனாக்காரனை பார்த்துட்டு, பாகிஸ்தான் எம்பி பார்த்துட்டு, இந்தியாவுக்கு எதிரான சதிகாரர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு, ராகுலுடைய அணுகுமுறை வேறு, பிஜேபியுடைய அணுகுமுறை வேறு. கண்டிப்பாக வேறு வேறு தான் சார், அது யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்து இங்கே நடக்கிற இந்த இந்தியா வங்கதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் நடத்தியிருக்கீங்க. இந்த விளையாட்டில் அதாவது எப்படின்னா, ஆட்டோ கண்ணடியை திருப்புனா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை தான் முன்னெடுத்திருக்கீங்க. காவிரி பிரச்சனைக்கு வந்து இங்கே நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் பண்ண. ஆமாம், ஸ்போர்ட்ஸில் சார் நீங்கள் வந்து பிசிசிஐ மனு கொடுத்தீங்க. காவிரி பிரச்சனை அப்போ நாம் தமிழருக்கு என்ன சம்பந்தம்? இங்க ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அத சொல்லுங்க. ஒருவேளை காவிரி பிரச்சனையை அண்ணன் தீர்த்து வச்சுட்டாரு. இல்ல சார், கிரவுண்டுக்குள்ள ஷூ தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி ஆள் இல்ல. அதே தான் சார் நீங்களும் இன்னைக்கு பண்ணிருக்கீங்க. நியாயமா செய்யறோம் நாங்க. புரியுதுங்களா? நினைச்சிருந்தா நாங்களும் போய் 10 பேர் ஏதாவது தகராறு பண்ண முடியும். சட்டத்துக்கு உட்பட்டு. புரியுதுங்களா? நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எழுப்புகிறோம். எங்களுடைய அழுகை இது. இன்னைக்கு யாருமே இந்துக்கள் அரசியல் அனாதைகளா இருக்காங்க.
இந்துக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதுக்கு ஆள் இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு ஒன்றுனா எவ்வளோ துடிச்சிங்க. அது பாருங்களேன், இந்துக்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்க ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சி வந்து 2 முறை தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்துக்களுக்கு கையேறு நிலையில் இருக்கிறோம். அதனால இந்த நிலைமை மாறணும். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.